கூழாங்கற்களை வைத்து நிரப்புகிறார். இப்போ கூழாங்கற்களை வைத்து நிரப்பியாகிவிட்டது. கண்ணாடி குடுவை இப்பொழுது முழுவதும் நிரம்பியது போல இருக்கிறது. ஆசிரியர் மறுபடியும் குழந்தைகளிடம் கேட்கிறார், இந்த கண்ணாடி குடுவை இப்போ நிரம்பியாகிவிட்டதா? நிரம்பியாகிவிட்டது. முதலில் பெரிய கற்களை வைத்து நிரப்பினீர்கள். அந்த பெரிய கற்கள் நிரப்ப முடியாத இடங்களை சின்ன கூழாங்கற்களை வைத்து நிரப்பினீர்கள். இப்பொழுது கண்ணாடி குடுவையில் போடுவதற்கு இடமே கிடையாது. அப்படியா? சரி என்று சொல்லிவிட்டு அடுத்த பையை எடுக்கிறார். அடுத்த பையில் இருப்பது வெறும் மணல். இந்த மணலை அந்த கண்ணாடி குடுவைக்குள் ஊற்றுகிறார். ஊற்றும் பொழுது ஏதோ நீரை ஊற்றுவதைப் போல அவர் கொட்ட கொட்ட இந்த மணல் துகள் எங்கெல்லாம் இந்த பெருங்கற்களால் இடைவெளிகளை நிரப்ப முடியாதோ, எங்கெல்லாம் கூழாங்கற்களால் இடைவெளியை நிரப்ப முடியாதோ அந்த இடம் முழுவதும் இந்த மணல் விழுந்து விரிந்து பறந்து நிரப்பி விடுகிறது. இப்பொழுது இந்த கண்ணாடி குடுவை நிரம்பி விட்டதா? இப்பொழுது இந்த கண்ணாடி குடுவை நிரம்பி விட்டது. இப்போ முதல்ல சொன்ன பொழுது கண்ணாடி குடுவை நிரம்பி இருந்தது, பெரிய கற்களை போட்ட பொழுது அதற்கும் குழந்தைகள் ஆமாம் என்று தான் பதில் சொன்னார்கள். அடுத்தது கூழாங்கற்களை போட்டு இடையிடையே இருக்கக்கூடிய அந்த இடங்களை நிரப்பிய பின்பு இப்பொழுது நிரம்பி விட்டதா? இப்பொழுதும் அதற்கும் குழந்தைகள் சரி என்று சொன்னார்கள். மூன்றாவதாக இந்த கண்ணாடி குடுவைக்குள் கையில் இருக்கக்கூடிய அந்த மணலை அவர் அதில் ஊற்றிய பொழுது, அதில் கொட்டிய பொழுது இந்த பெருங்கற்களால் நிரப்ப முடியாத இடைவெளிகளை, கூழாங்கற்களால் நிரப்ப முடியாத இடைவெளிகளை இந்த மணல் போய் நிரப்பி இனிமேல் எதையும் இதற்குள் போட முடியாது என்று வந்த பின்பு ஆசிரியர் அந்த குழந்தைகளிடம் பேராசிரியர் சொன்னது இதுதான், இது வாழ்க்கை. முதலிலேயே இந்த மண்ணை போட்டு நிரப்பி இருந்தேன் என்றால், இந்த மணல் துகள்களை போட்டு நிரப்பி இருந்தால் அதற்குள் என்னால் பெரிய கற்களையோ கூழாங்கற்களையோ வைக்க முடிந்திருக்காது. வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கைவசம் வரும் பொழுது பெரிய கற்களைப் போல நீங்கள் சென்றடைய வேண்டிய பெரிய பெரிய இலக்குகள், நீங்கள் மதிப்பு கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய உறவுகள், நீங்கள் தக்க வைத்து கொண்டு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெரிய பெரிய நிலைகளை முதலில் வாழ்க்கை என்ற கண்ணாடி குடுவைக்குள் போட ஆரம்பியுங்கள். அதை போட்டு நிரப்பி இது போதும் என்ற நிலை வந்த பின்பு, இதற்கு பின்பு வாழ்க்கையின் வசதிகள் என்று நீங்களும் நானும் நினைத்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் அவை இல்லாமலும் இந்த கண்ணாடி குடுவை நிரம்பித்தான் இருக்கிறது. ஆனாலும் அதையும் நம்மால் போட முடியும். அது நமது ஆடையாக இருக்கலாம், ஆபரணமாக இருக்கலாம், அலங்காரமாக இருக்கலாம், நம்முடைய வீடாக இருக்கலாம், நமக்கான விலாசங்களாக இருக்கலாம், அல்லது நம் வாங்கக்கூடிய ஊர்திகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவை இல்லாமலும் வாழ்க்கை ஓடும். கொரோனா காலத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாடம் அதுதான். எது கூழாங்கல், எது கல், எது வெறும் மணல் என்று புரிந்து கொண்டது அப்பொழுதுதான். படகு போல கார் இருக்கலாம், கார் என்னுடையது, ஆனால் நான் கார் அல்ல. விலை மதிப்பு வாய்ந்த பட்டாடை என்னிடம் இருக்கலாம், பட்டாடை என்னுடையது, அது நான் அல்ல. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் மைன் அண்ட் வாட் இஸ் மீ, நான் யார், என்னுடையது என்ன என்ற இந்த வித்தியாசத்தை கொரோனா சொல்லிக் கொடுத்தது. ஆசிரியர் அதுதான் சொல்றார். எதை போட்டு இந்த வாழ்க்கை என்னும் கண்ணாடி குடுவையை நிரப்ப நீ முயற்சி செய்கிறாய் என்பதை புரிந்து கொள். அந்த கூழாங்கற்களைப் போல இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அது இல்லாவிட்டால் பெரிய ஆபத்தொன்றும் விளையப் போவதில்லை, இருப்பதனால் கடுமையான ஒரு பெரிய சுகம் ஒன்றும் வரப்போவதில்லை. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கை ஓடும் என்ற கூழாங்கற்களை போன்று உபரியாக இருக்க வச்சு நினைத்து விட்டோம். அடுத்ததாக வரக்கூடியது மணல். இந்த மணல் மிச்சம் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் சென்று நிறைக்கிறது. இது இல்லாவிட்டாலும் கண்ணாடி குடுவை நிறைந்துதான் இருக்கு. இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டியது, யாதுமானவளாக பார்க்கக்கூடிய நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதில் மிக முக்கியமான பாடம் இதுதான். கையில் வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய கண்ணாடி குடுவையை கொடுத்திருக்கிறார்கள். பத்திரமாக உள்ளங்கையில் வைத்து பத்திரமாக பார்த்துக்கொள். எதை வைத்து நிறைக்கப் போகிறாய் என்பது உனது உரிமையே தவிர என்னுடைய கட்டாயம் இல்லை என்று முடிவெடுத்து உன் கையில் தரும்பொழுது எதை வைத்து நிறைக்கப் போகிறாய்? தாய் தகப்பனோடு உள்ள உறவு, ஆசிரியர்களோடு உள்ள உறவு, வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய குறிக்கோள்கள், அதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி, இது அத்தனையும் சேர்த்து தான் அந்த பெரிய பெரிய கற்கள். நான் சொல்லும் பொழுதே சிரிச்சுக்கிறீங்க, ஒருத்தர் திரும்பி பார்க்குறீங்க. இதே மாதிரி கழுத்தில் லேன்யார்ட், இதே மாதிரி திருத்தமான ஆடை, இதே மாதிரி தலையை சரியாக பின்னிக்கொண்டு, இதே மாதிரி தயார் நிலையில் ஒவ்வொருவரும் கண் முன்னால் ஆசிரியர் கதவை தட்டி உள்ளே வந்து பாடம் எடுத்த பொழுது ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் இருந்தோமா அப்படின்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ஆடியோ கட் பண்ணியிருக்கக்கூடும், வீடியோ கட் பண்ணியிருக்கக்கூடும், அம்மா உணவு ஊட்டி கொண்டிருந்திருக்கக்கூடும், பலவிதமான. கண்டிப்பாக ஒரு வகுப்புக்கு வரக்கூடிய தயார் நிலையில் வகுப்பு வீட்டுக்கு வந்தபோது பல பேர் இல்லை என்பது தான் சத்தியம்.
அதனால தான் இந்த 2 ஆண்டு காலம் தாண்டி போனதை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு கொரோனா பேட்ச் அப்படின்னு சமுதாயம் சடஞ்சு கொள்கிறது, சலித்து கொள்கிறதுங்கிறதுக்கு ஒற்றை காரணம், இல்லை வகுப்பு எங்கிருந்தாலும் வகுப்பில் இருப்பதை போல் நாங்கள் எல்லோரும் இருப்போம் என்ற உறுதிமொழியை எல்லா குழந்தைகளும் எடுத்துக்கொண்டிருந்தால் வகுப்பு மரத்தடியில் இருந்தால் என்ன, வகுப்பு வகுப்பறையில் இருந்தால் என்ன, வகுப்பு வீட்டுக்குள் வந்தால் என்ன, இருக்கக்கூடிய மாணவன் தானே மிக முக்கியம். அப்படிப்பட்ட பார்வையில் பார்க்காததனால் உங்களுக்காக சொல்கிறேன். 35 மார்க்கில் விட்டுவிட்டு செல்வது, 40இல் விடுவது, 50இல் விடுவது, 60இல் விடுவது, 80இல் விடுவது, 100இல் விடுவது என்பது உங்களது முயற்சியை பற்றி, உங்களது நம்பிக்கையை பொறுத்தது. இன்னும் 100 மணி நேரம் இன்னும் ஒரு நபர் வந்து அல்லது 1000 நபர்கள் வந்து பேசினாலும் ஆழ ஆழ அவரவருக்குள் அகழ்ந்து பார்த்தாலே அல்லாமல் அவரவருக்குள் இருக்கக்கூடிய திறமை என்னும் தங்கம் அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரியாது. ஆழ்ந்து எடுத்த உடனே அந்த திறமையை வெளியே காட்ட முடியாது. அதை மீண்டும் சுத்தப்படுத்தி, மீண்டும் சீர்படுத்தி, மீண்டும் செம்மைப்படுத்தி மற்றவர்கள் கண்களுக்கு தெரியும் வண்ணம் கொண்டு வந்து நிறுத்தினால் மட்டும்தான் அது திறமையாக கொண்டாடப்படும். அதனால் மட்டும்தான் வள்ளுவர் கூட சொன்னது என்ன என்றால், தோன்றில் புகழோடு தோன்றுக. அடுத்த நிமிஷம் நமக்கு தோணும், பிறக்கும் போதே புகழோடெல்லாம் பிறக்க முடியுமா? வள்ளுவன் அப்படி சொல்லவே இல்லையே. வள்ளுவனுக்கு பிறப்பு என்ற வார்த்தையும் தெரியும். அதனால்தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது பிறப்பு என்ற வார்த்தையும் தெரியும். பிறப்பு வேறு, தோற்றம் வேறு. பிறந்தவர்கள் எல்லாம் இறந்து போவார்கள், தோன்றுபவர்கள் கண்களுக்கு மட்டும்தான் மறைந்து போவார்களே தவிர நிரந்தரமாக என்றும் இருப்பவர்கள். அதனால தான் பெரிய பெரிய நபர்களை பற்றி எழுதும் பொழுது பிறப்பு இறப்புன்னு எழுத மாட்டோம். என்னன்னு எழுதுவோம் தெரியுமா? தோற்றம் மறைவு அப்படின்னு எழுதுவோம். அதை மனதில் வச்சுட்டு மறுபடியும் வள்ளுவன் கிட்ட வாங்க, தோன்றில் புகழோடு தோன்றுக. பிறந்த பொழுது எந்த அளவு நமக்கு அறிவில்லாமல் இருந்தோமோ, ஞானம் இல்லாமல் இருந்தோமோ, புரிதல் இல்லாமல் இருந்தோமோ, முதிர்ச்சி இல்லாமல் இருந்தோமோ அதே கோலத்தில் மேடையில் ஏற முடியாது. மீண்டும் செப்பனிட வேண்டும், சரியாக்க வேண்டும். அப்போ தோண்டும் போது திடீர்னு ஒரு சலிப்பு வரும், தோண்டும் பொழுது வேண்டாம்னு தோணும். மறுபடியும் உங்ககிட்ட அதனால தான் முயற்சி திருவினை ஆக்கும்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். மீண்டும் முயற்சி செய்து கைகள் சோர்வடையும் பொழுது கவலைப்படாதே, மெய்வருத்த கூலி தரும், உழைத்த உழைப்புக்காவது ஏதாவது மிஞ்சும். யாதுமானவளுக்கு இந்த வித்தியாசம் கண்டிப்பாக தெரியணும். கிடைத்தது ஒரு வாழ்க்கை, வாழப்போவது ஒரு முறை. இந்த ஒரு வாழ்க்கையை ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கொள்வேனே ஆனால் கைகள் சோர்ந்து போய், மனம் சலித்து போய், கால்கள் தளர்ந்து போய், போதும் இனிமேல் முயற்சி செய்தாலும் எனக்கு தங்கம் கிடைக்காது என்று நானும் என்னை சுற்றி இருக்கும் 4 பேரும் சொல்லும் பொழுது கூட உள்மனதில் இருக்கக்கூடிய ஒரு குரல் சொல்ல வேண்டும், இன்னும் 3 அடி தோண்டி பார்க்க உன்னிடம் பொறுமை இருக்குமே ஆனால் தங்கத்தை உன்னால் கைப்பற்ற முடியும். இன்னும் ஆழமாக முயற்சி செய்ய உன்னால் முடியுமே ஆனால் வகுப்பில் முதல் மாணவியாக வர முடியும். இன்னும் ஆழமாக உன் திறமைகளை உன்னால் கண்டடைய முடியுமே ஆனால் உன் வாழ்க்கை ஒரு நாளில் மற்றவர்கள் படிக்கக்கூடிய சரித்திரமாக மாறும். இது 2வது மிக முக்கியமான கருத்தாக எடுத்துக்கோ. முதல் முக்கியமான கருத்து, கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு வினாடிக்கும் கணக்கு கேட்கணும், ஒவ்வொரு வினாடிக்கும் கணக்கு சொல்லணும். இறந்து இறைவனிடம் போகும் பொழுது ஆண்டவன் கேட்கக்கூடிய ஒற்றை கேள்வி என்னவாக இருக்கும்? மிக அழகான நேர்த்தியான வாழ்க்கையை உன் கையில் உள்ளங்கையில் ஒப்படைத்தேன், எப்படி செலவழித்தாய் என்று கணக்கு கேட்டால் ஏதோ வந்தேன் இருந்தேன் போனேன் என்று வாழ்க்கை முடிந்துவிடக்கூடாது. 2வதாக சொன்னது, இன்னும் முயற்சி செய்து கைகள் ஓய்ந்து போய் உட்காரக்கூடிய நேரத்தில் தான் இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். சரி, இந்த முயற்சியும் செய்தாகிவிட்டது. மிக அழகான ஒரு பெரிய கண்ணாடி குடுவை, இந்த கண்ணாடி குடுவைக்குள்ளே இந்த முயற்சி செய்து கிடைத்ததெல்லாம் போட்டு நிரப்புங்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். ஒரு பேராசிரியர் அதுதான் பண்ணார். ஒரு பெரிய கண்ணாடி குடுவையை கொண்டு வந்து அந்த வகுப்பில் உள்ள மேசையின் மேலே வைக்கிறாரு. மாணவரிடம் ஏதோ கேட்டிருக்கிறார். ஒவ்வொரு மாணவரும் ஒரு சின்ன பையை கொண்டு வந்து மேசையின் மேல் வைக்கிறார்கள். ஒரு பையை திறந்து பார்க்கும் பொழுது அதில் மிக பெரிய கற்கள் காணப்பட, அடுத்த மாணவன் கொண்டு வந்த பையை திறந்து பார்க்கும்போது கூழாங்கற்களை போல சிறிய உருண்டை கற்களாக சில தென்பட, அதற்கு அடுத்த மாணவன் கொண்டு இருக்கக்கூடிய பையை திறந்து பார்க்கும் பொழுது வெறும் மணலாக இருக்கு. இப்போ ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொன்றாக இதை நிரப்ப வேண்டும். இந்த கண்ணாடி குடுவையை முழுமையாக நிரப்ப வேண்டும். அப்போ இந்த கூழாங்கல்லை விட பெரியதாக வந்திருக்கக்கூடிய கற்களை வைத்து முதலாவதாக இந்த கண்ணாடி குடுவையை நிறைக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொன்றாக வைக்கிறார். ஒன்றோடு ஒன்று பொருந்தி போகவில்லை, ஒன்றை இடித்து கொள்கிறது. ஒன்று ஒரு பக்கம் திரும்ப, இன்னொரு பக்கம் திரும்புகிறது. இந்த கற்களை எல்லாம் வைத்து முடிக்கும் பொழுது அந்த கண்ணாடி குடுவை நிரம்பி விட்டது. இப்போ மாணவர்கள் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இந்த கண்ணாடி குடுவை நிரம்பி விட்டதா?
கண்டிப்பாக நிரம்பி விட்டது. கண்ணால் பார்த்தாலே தெரிகிறது. இதற்கு மேல் ஒரு பெரிய கல்லை கூட அதில் வைக்க முடியாது. முழுமையாக நிரம்பி விட்டது. நன்றாக பார்த்து சொல்லுங்கள், நிரம்பி விட்டதா? நிரம்பியது போல்தான் இருக்கிறது. ஆனாலும் இடையில் அங்கும் இங்குமாக சில இடைவெளிகள் இருக்குது. அந்த இடைவெளிகளில் பெரிய கண்ணாடி கல்லை, ஒரு கல்லை எடுத்து அந்த கண்ணாடி குடுவில் வைக்க முடியாது. ஆனால் செய்யக்கூடியது என்ன தெரியுமா? இரண்டாவது பையில் இருக்கக்கூடிய கூழாங்கற்களை என்னால் நிரப்ப முடியும். அடுத்தது, இடையில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன இடைவெளிகள் முழுவதும் நிரம்புவதைப் போல இந்த சின்ன கூழாங்கற்களை வைத்து நிரப்புகிறார். இப்போ கூழாங்கற்களை வைத்து நிரப்பியாகிவிட்டது. கண்ணாடி குடுவை இப்பொழுது முழுவதும் நிரம்பியது போல இருக்கிறது. ஆசிரியர் மறுபடியும் குழந்தைகளிடம் கேட்கிறார், இந்த கண்ணாடி குடுவை இப்போ நிரம்பியாகிவிட்டதா? நிரம்பியாகிவிட்டது. முதலில் பெரிய கற்களை வைத்து நிரப்பினீர்கள். அந்த பெரிய கற்கள் நிரப்ப முடியாத இடங்களை சின்ன கூழாங்கற்களை வைத்து நிரப்பினீர்கள். இப்பொழுது கண்ணாடி குடுவையில் போடுவதற்கு இடமே கிடையாது. அப்படியா? சரி என்று சொல்லிவிட்டு அடுத்த பையை எடுக்கிறார். அடுத்த பையில் இருப்பது வெறும் மணல். இந்த மணலை அந்த கண்ணாடி குடுவைக்குள் ஊற்றுகிறார். ஊற்றும் பொழுது ஏதோ நீரை ஊற்றுவதைப் போல அவர் கொட்ட கொட்ட இந்த மணல் துகள் எங்கெல்லாம் இந்த பெருங்கற்களால் இடைவெளிகளை நிரப்ப முடியாதோ, எங்கெல்லாம் கூழாங்கற்களால் இடைவெளியை நிரப்ப முடியாதோ அந்த இடம் முழுவதும் இந்த மணல் விழுந்து விரிந்து பறந்து நிரப்பி விடுகிறது. இப்பொழுது இந்த கண்ணாடி குடுவை நிரம்பி விட்டதா? இப்பொழுது இந்த கண்ணாடி குடுவை நிரம்பி விட்டது. இப்போ முதல்ல சொன்ன பொழுது கண்ணாடி குடுவை நிரம்பி இருந்தது. பெரிய கற்களை போட்ட பொழுது அதற்கும் குழந்தைகள் ஆமாம் என்று தான் பதில் சொன்னார்கள். அடுத்தது, கூழாங்கற்களை போட்டு இடையிடையே இருக்கக்கூடிய அந்த இடங்களை நிரப்பிய பின்பு இப்பொழுது நிரம்பி விட்டதா? இப்பொழுதும் அதற்கும் குழந்தைகள் சரி என்று சொன்னார்கள். மூன்றாவதாக, இந்த கண்ணாடி குடுவைக்குள் கையில் இருக்கக்கூடிய அந்த மணலை அவர் அதில் ஊற்றிய பொழுது, அதில் கொட்டிய பொழுது இந்த பெருங்கற்களால் நிரப்ப முடியாத இடைவெளிகளை, கூழாங்கற்களால் நிரப்ப முடியாத இடைவெளிகளை இந்த மணல் போய் நிரப்பி இனிமேல் எதையும் இதற்குள் போட முடியாது என்று வந்த பின்பு ஆசிரியர் அந்த குழந்தைகளிடம், பேராசிரியர் சொன்னது இதுதான், இது வாழ்க்கை. முதலிலேயே இந்த மண்ணை போட்டு நிரப்பி இருந்தேன் என்றால், இந்த மணல் துகள்களை போட்டு நிரப்பி இருந்தால் அதற்குள் என்னால் பெரிய கற்களையோ கூழாங்கற்களையோ வைக்க முடிந்திருக்காது. வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கைவசம் வரும் பொழுது பெரிய கற்களைப் போல நீங்கள் சென்றடைய வேண்டிய பெரிய பெரிய இலக்குகள், நீங்கள் மதிப்பு கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய உறவுகள், நீங்கள் தக்க வைத்து கொண்டு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெரிய பெரிய நிலைகளை முதலில் வாழ்க்கை என்ற கண்ணாடி குடுவைக்குள் போட ஆரம்பியுங்கள். அதை போட்டு நிரப்பி இது போதும் என்ற நிலை வந்த பின்பு, இதற்கு பின்பு வாழ்க்கையின் வசதிகள் என்று நீங்களும் நானும் நினைத்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள், அவை இல்லாமலும் இந்த கண்ணாடி குடுவை நிரம்பித்தான் இருக்கிறது. ஆனாலும் அதையும் நம்மால் போட முடியும். அது நமது ஆடையாக இருக்கலாம், ஆபரணமாக இருக்கலாம், அலங்காரமாக இருக்கலாம், நம்முடைய வீடாக இருக்கலாம், நமக்கான விலாசங்களாக இருக்கலாம், அல்லது நம் வாங்கக்கூடிய ஊர்திகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவை இல்லாமலும் வாழ்க்கை ஓடும். கொரோனா காலத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாடம் அதுதான். எது கூழாங்கல், எது கல், எது வெறும் மணல் என்று புரிந்து கொண்டது அப்பொழுதுதான். படகு போல கார் இருக்கலாம், கார் என்னுடையது, ஆனால் நான் கார் அல்ல. விலை மதிப்பு வாய்ந்த பட்டாடை என்னிடம் இருக்கலாம், பட்டாடை என்னுடையது, அது நான் அல்ல. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் மைன் அண்ட் வாட் இஸ் மீ, நான் யார், என்னுடையது என்ன என்ற இந்த வித்தியாசத்தை கொரோனா சொல்லிக் கொடுத்தது. ஆசிரியர் அதுதான் சொல்றார். எதை போட்டு இந்த வாழ்க்கை என்னும் கண்ணாடி குடுவையை நிரப்ப நீ முயற்சி செய்கிறாய் என்பதை புரிந்து கொள். அந்த கூழாங்கற்களைப் போல இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அது இல்லாவிட்டால் பெரிய ஆபத்தொன்றும் விளையப் போவதில்லை, இருப்பதனால் கடுமையான ஒரு பெரிய சுகம் ஒன்றும் வரப்போவதில்லை. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கை ஓடும் என்ற கூழாங்கற்களை போன்று உபரியாக இருக்க வச்சு நினைத்து விட்டோம். அடுத்ததாக வரக்கூடியது மணல். இந்த மணல் மிச்சம் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் சென்று நிறைக்கிறது. இது இல்லாவிட்டாலும் கண்ணாடி குடுவை நிறைந்துதான் இருக்கு. இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டியது, யாதுமானவளாக பார்க்கக்கூடிய நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதில் மிக முக்கியமான பாடம் இதுதான். கையில் வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய கண்ணாடி குடுவையை கொடுத்திருக்கிறார்கள். பத்திரமாக உள்ளங்கையில் வைத்து பத்திரமாக பார்த்துக்கொள். எதை வைத்து நிறைக்கப் போகிறாய் என்பது உனது உரிமையே தவிர என்னுடைய கட்டாயம் இல்லை என்று முடிவெடுத்து உன் கையில் தரும்பொழுது எதை வைத்து நிறைக்கப் போகிறாய்? தாய் தகப்பனோடு உள்ள உறவு, ஆசிரியர்களோடு உள்ள உறவு, வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய குறிக்கோள்கள், அதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி, இது அத்தனையும் சேர்த்து தான் அந்த பெரிய பெரிய கற்கள். பெரும்பாலும் குழந்தைகள் ரொம்ப அழகாக தலைமையில் பேசின நபர்கள் அவர்கள் சொல்லும் பொழுது, முத்தியாப்பிள்ளை ஐயா சொன்னார், கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது, அக்கறை மேம்படுகிறதுன்னு சொல்லும் பொழுது கூட அதுதான். வந்து போகக்கூடிய ஒரு பொருளை வைத்துக்கொண்டு தான் என் வாழ்க்கையின் தரத்தை நான் நிர்ணயிக்கப் போகிறேன் என்றால் உங்களுக்காக வருத்தப்படுவதை தவிர வேறு எதுவும் எங்களால் செய்ய முடியாது. எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு.
இதை வைத்து நிறைக்கப் போவது என் உரிமை, இதை வைத்து கொண்டுதான் நான் நிறைக்கப் போகிறேன், என் வாழ்க்கையின் பெருங்கற்கள் இவையெல்லாம். அதற்கு பின் இந்த வசதியும் இருக்கட்டும். பாரதி கேட்பதை போல, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. அவர் எடுக்கக்கூடிய பெரிய கற்கள் என்ன தெரியுமா? முதல்ல கேட்கக்கூடியது, மனதில் சலனம் இல்லாமல், மதியில் இருளே தோன்றாமல். என்ன வார்த்தை அம்மா! மதிங்கும் போது அறிவு, மனது உன்னுடைய உணர்வுகளால் ஆனது. மனது என்ன செய்யும்? அலைப்பாயும். அதனால் மனதில் சலனம் இல்லாமல், மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுதில் நின் மௌன நிலை வந்திட நீ செய்ய வேண்டும். இதுதான் அவருடைய கண்ணாடி குடுவையில் அவர் போட்ட பெரிய கற்கள். எமக்கு தொழில் கவிதை, இமைப்பொழுதும் சோராதிருத்தல், அதற்கிடையில் என்ன வரணும்? நாட்டுக்குழைத்தல். எமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல்ங்கிற பெரிய கல்லை போட்டு நிறைச்சிட்டார். அதற்கப்புறம் வரக்கூடியது மிகவும் மென்மையாக விநாயகர்கிட்ட கேட்கக்கூடிய அந்த பாடலில் அடுத்து சொல்கிறார், கொஞ்சம் கூட சலனம் இருக்கக்கூடாது, மதியில் இருக்கக்கூடாது, நிதி உன்னை நினைத்த அடுத்த நிமிஷம் என் மனதில் நிம்மதி வந்துடும். அதற்கும் மேலே இந்த மணல் மாதிரியும் கூழாங்கல் மாதிரியும் எது தெரியுமா? கனக்கும் செல்வம் 100 வயது இதையும் தரணி கடவாயே. கடைசியாக போட்டு நிறைச்சது அது. அந்த கனக்கும் செல்வம் 100 வயது கண்டிப்பாக பாரதிக்கு கிடைக்கலன்னு நமக்கு தெரியும். கண்டிப்பாக கிடைக்கல. யார்கிட்டையாவது கடன் வாங்கும் பொழுது கூட இப்படி எடுத்துக்கொள்வாராம், கை இப்படி போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் வாங்கி வந்த அந்த காசை கூட யாருக்காவது கொடுத்து விடுவாராம், வீடு வரை அது வராது. முறம் நிறைய அரிசியை பொறுக்கி வைத்துவிட்டு சமைப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மனைவி திரும்பி பார்ப்பதற்குள் அந்த அரிசி அத்தனையும் சிட்டுக்குருவிகளுக்கு விட்டு விடுதலையாயிருப்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே என்று சொல்வாராம். அவர் நிறைத்தது முழுவதும் மிகவும் பெரிய பெரிய கற்கள். பக்கத்தில் கூட நம்மளால் போக முடியாது. சொல்லப்போனால் பாரதியினுடைய வாழ்க்கைங்கிற குடுவையில் கற்களை வைத்து நிலைக்கவே இல்லை. அவர் ஏதோ இமயமலை போல மலைகளை வைத்து நிறைத்த மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் நம்ம ஆதர்சமாக நினைக்கக்கூடிய குறிக்கோள்களையும் பெற்றோரையும் உறவுகளையும் வைத்து கண்டிப்பாக பெரிய கற்களாக பார்த்து எடுத்து உங்கள் வாழ்க்கை குடுவையை நிரப்பிக்கொள்ள முடியும். வாழ்க்கை அப்படியே போக முடியாது. பாரதி கேட்டது போல, கனக்கும் செல்வம் 100 வயது. கனக்கும் செல்வம் எதுவாக இருக்கும்? எப்பொழுதோ பாடல்களை எழுதி காணாமல் போனதாக நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகாகவியை பற்றி ஒரு 24ஆம் தேதி ஒரு கல்லூரியில், அதுவும் அந்த நவம்பர் மாதம் 22வது வருடம் நான் பேசுகிறேன் என்றால், இதைவிட புகழை விட கனக்கும் செல்வம் ஒருவனுக்கு என்ன கிடைக்க முடியும்? பாரதியின் கனக்கும் செல்வம் அவனுக்கு கிடைத்த புகழ் 100 வயது என்பது அதையும் தாண்டி போய்கொண்டே இருக்கிறோம். இப்போ நீ எதை வைத்து நிரப்ப போகிறாய்னு பாரு. கடைசியாக மணலாக வரக்கூடியதில் தான் இந்த மொபைல் ஃபோனாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃபேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், எல்லாம் இது மாதிரி தான். இது உனக்கு இன்னும் சிறப்பாக புரியணும் அப்படின்னா நான் இன்னொரு விஷயத்தையும் கொண்டு வந்து சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் கிட்டேருந்து நீ படிக்க வேண்டிய பாடம் அப்படின்னு நான் பார்க்கக்கூடியது இதுதான். இந்த மரங்கள், வெளியே இருக்கக்கூடிய மரங்களை பார்த்தா கண்டிப்பாக நமக்கான பிராணவாயு, நமது half my lungs is hanging outside அப்படின்னு சொல்லுவோம். பாதி எனது நுரையீரல் வெளியே தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது மரத்தில். அது தராவிட்டால் என்னால் சுவாசிக்க முடியாது. அந்த மரங்களை போய் ஒவ்வொரு தடவையும் போய் பாருங்கள். பருவ மாற்றத்துக்கு அது எப்படி ஆளாகி கொண்டே வருதுன்னு பாருங்கள். ஒரு தடவை பார்க்கும் பொழுது மரம் முழுவதும் இலைகளாக இருக்குது. ஆஹா, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இது என்ன மரம் என்று இதை பார்த்தாலே அடையாளம் தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் பார்த்து அதை பக்கத்தில் நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை வர அளவுக்கு பசுமையாக இருக்கிறது. எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். திடீர் என்று நினைத்து கொண்டு அடுத்த பருவ காலத்தில் அத்தனை இலைகளையும் கொட்டி கொழிந்து தன் இலைகளை தனக்காகவே உரமாக மாற்றிக்கொள்ளும் அந்த மரம். அதற்கு பின்பு நீங்கள் அந்த மரத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன கதை மாதிரி மீண்டும் எல்லாம் உருவாகி வரும். இங்கேயும் அதே தான். இந்த பெரிய கல், கூழாங்கல், வெறும் மணல் அப்படிங்கிற மாதிரியே வரக்கூடிய இலைகளோ பூவோ காயோ கனியோ ஒரு பருவ காலம் கடந்த பின்பு தன்னை போல் தானே கீழே உதிர்ந்து விடும். அதை போலவும் உங்கள் வாழ்க்கையில் உறவுகள் வரும். கவனமாக இருக்க வேண்டும். இந்த மரத்தின் இலைகளைப் போல, மரத்தின் பூக்களைப் போல, மரத்தில் வரக்கூடிய காய்கனிகள் எப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே அங்கே தங்குமோ அதை போல வாழ்க்கையில் வரக்கூடிய உறவுகள் வகுப்பு தோழிகளாக இருக்கலாம், வாழ்க்கையில் வரக்கூடிய நட்பாக இருக்கலாம். இலைகளைப் போல, காய்களைப் போல, கனிகளைப் போல ஒரு பருவ காலத்தை தாண்டாமல் போகக்கூடிய அந்த உறவு பிரிந்து போகும்போது அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது. ரொம்ப நாகரிகமாக நான் சொல்கிறேன். இதை விட நாகரிகமாக ஒரு மேடையில் குழந்தைகள் கிட்ட ஒரு நபரால் சொல்ல முடியாது. ஃப்ரெண்டு 2 நாள் பேசலை அப்படின்னு சொன்னால் பாடத்தில் கவனம் போகலை. தெரிந்த நபர்கள் 10 நாள் நம்மளை பார்க்கல, பாடத்தில் கவனம் போகலை. ஒரே ஒரு தடவை யோசிச்சுப்பார், இந்த மரம் போல என்னுடைய வாழ்க்கையில் வந்து போகும் உறவு தானா இது? இந்த வந்து போகும் உறவுக்காகவா வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை எல்லாம் நான் விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் யோசிச்சுப்பார். இந்த இலைக்காய் கனியை விட அடுத்தது ஒன்று இருக்குது. இந்த மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் பாருங்கள். இந்த கிளைகள் ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் எல்லாம் உதிர்ந்து கொட்டாது. ஒரு 4 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும், 6 வருஷம் இருக்கும், 10 வருஷம்லாம் இருக்கும்.
எதில் நீங்கள் அப்படியே தூளி மாதிரி ஊஞ்சல் கட்டி விளையாடினீங்களோ அந்த மரக்கிளைகள் எல்லாம் உறுதியாக நிற்கும். ஆனால் 10 முறை பெருமழை வந்து 10 முறை பெரும்பனி கொட்டினதுக்கப்புறம் முதல்ல முறிஞ்சு விழக்கூடியது எதில் ஊஞ்சல் கட்டி ஆடினீர்களோ அந்த கிளையாக இருக்கும். அப்படியும் சில உறவுகள் வந்து போகும். இவரன்மை எற்றுள்ளம் எண்ணப்படுவதொன் ரன்று முயூவ விளக்க உரை பொருளினிடத்தில் பற்று கொள்ளும் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச மனத்தைப் பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும். கலைஞர் விளக்க உரை எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெருங் குற்றமாகக் கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக்கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் பற்றுள்ள மென்னும் இவரன்மை எற்றுள்ளம் எண்ணப்படுவதொன் ரன்று முயூவ விளக்க உரை பொருளினிடத்தில் பற்று கொள்ளும் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச மனத்தைப் பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும். கலைஞர் விளக்க உரை எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெருங் குற்றமாகக் கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக்கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் பற்றுள்ள மென்னும் இவரன்மை எற்றுள்ளம் எண்ணப்படுவதொன் ரன்று முயூவ விளக்க உரை பொருளினிடத்தில் பற்று கொள்ளும் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச மனத்தைப் பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும். கலைஞர் விளக்க உரை எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெருங் குற்றமாகக் கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக்கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் பற்றுள்ள மென்னும் இவரன்மை எற்றுள்ளம் எண்ணப்படுவதொன் ரன்று முயூவ விளக்க உரை பொருளினிடத்தில் பற்று கொள்ளும் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச மனத்தைப் பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும். கலைஞர் விளக்க உரை எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெருங் குற்றமாகக் கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக்கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் பற்றுள்ள மென்னும் இவரன்மை எற்றுள்ளம் எண்ணப்படுவதொன் ரன்று முயூவ விளக்க உரை பொருளினிடத்தில் பற்று கொள்ளும் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச மனத்தைப் பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும். கலைஞர் விளக்க உரை எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெருங் குற்றமாகக் கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக்கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் பற்றுள்ள மென்னும் இவரன்மை எற்றுள்ளம் எண்ணப்படுவதொன் ரன்று முயூவ விளக்க உரை பொருளினிடத்தில் பற்று கொள்ளும் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச மனத்தைப் பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும். கலைஞர் விளக்க உரை எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெருங் குற்றமாகக் கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக்கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் பற்றுள்ள மென்னும் இவரன்மை எற்றுள்ளம் எண்ணப்படுவதொன் ரன்று முயூவ விளக்க உரை பொருளினிடத்தில் பற்று கொள்ளும் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச மனத்தைப் பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும். கலைஞர் விளக்க உரை எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெருங் குற்றமாகக் கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக்கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் பற்றுள்ள மென்னும் இவரன்மை எற்றுள்ளம் எண்ணப்படுவதொன் ரன்று முயூவ விளக்க உரை பொருளினிடத்தில் பற்று கொள்ளும் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச மனத்தைப் பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும். கலைஞர் விளக்க உரை எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெருங் குற்றமாகக் கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக்கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல்
பற்றுள்ள மென்னும் இவரன்மை எற்றுள்ளம் எண்ணப்படுவதொன் ரன்று முயூவ விளக்க உரை பொருளினிடத்தில் பற்று கொள்ளும் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனிக் குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச மனத்தைப் பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும். கலைஞர் விளக்க உரை எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெருங் குற்றமாகக் கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக்கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் வா. பற்றுள்ள மென்னும் இவரன்மை எற்றுள்ளம் எண்ணப்படுவதொன் ரன்று முயூவ விளக்க உரை பொருளினிடத்தில் பற்று கொள்ளும் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனிக் குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச மனத்தைப் பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும். கலைஞர் விளக்க உரை எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெருங் குற்றமாகக் கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக்கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் வா.